என்னுடைய பேர் ஏஞ்சல் ஹெலன் மேரி. நான் வந்துட்டு டீச்சராக இருக்கேன், சேலமில் இருக்கோம். இவர் என்னுடைய ஹஸ்பண்ட். ஸ்டேஜில் என்ன ஆச்சு அப்படின்னா, ரொம்ப ஹேர் ஃபால் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு, ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு, ஹேர் ஃபால் ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் சேலத்தில் இருக்கீங்க, நம்ம வந்து சென்னையில் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷன் இருக்கும்போது கொஞ்சம் பயம் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்திருக்கும். எந்த பாயிண்ட்டில் வந்து நீங்கள் வந்து ட்ரஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க ட்ரீட்மெண்ட்டு? த ஃபஸ்ட் ஒன் இஸ், நான் எப்பயுமே டவுட்ஃபுல். நான் வந்துட்டு நம்ப மாட்டேன், எஸ்பெஷலி இந்த யூடியூப்ஸ் நான் நம்ப மாட்டேன். பட் 1 or 2 இன்கேஸ் ஃபேக்காக இருந்ததுன்னா மேபி ரிப்பிட்டேஷன் வரும். பட் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஏஜ் பீப்புள், டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் சொல்யூஷன்ஸ், டிஃப்ரெண்ட் ஹேர் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெரைட்டிஸ் சொல்கிறப்ப நம்ம ட்ரை பண்ணலான்ட்டு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான் நாங்கள் பண்ணோம். எதனால உங்களோட இன்டர்வியூஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர் ஆஃப்டர்ஸ் வந்து இமேஜ் காட்ட மாட்டேங்கிறது நிறைய பேஷண்ட்ஸே வந்து வாட்ஸ்அப்லாம் கூட கேட்குறாங்க. ஸோ ஆஸ் ஏ பேஷண்ட்டாக ஓகேங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்தது. ஸோ உங்களோட பேசிக் ஸ்டார்டிங் டைமில் எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்கிறது நம்ம பேஷண்ட்ஸ்க்கு காமிக்கலாமா? நான் செப்டம்பர் 24 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணேங்க சார். எஸ், ஓகே. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ. இந்த ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரீட்மெண்ட்ல வந்து இந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு, இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றேன்னா எந்த விஷயத்தை நீங்க சொல்லுவீங்க? சார், இந்த ட்ரீட்மெண்ட்ல எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இமீடியட் ரெஸ்பான்ஸ். நெக்ஸ்ட் எங்களுடைய அந்த ஸ்கேல் ஃபோட்டோவை அமிச்ச உடனே நாங்கள் ஃபீல் பண்ண அந்த ப்ராப்ளமை நீங்கள் வந்துட்டு எங்கள்கிட்ட நேரில் பார்த்தது கூட கிடையாது. அந்த இமேஜை வச்சுட்டு நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் எங்களுக்கு டிக்டேட் பண்ணுறீங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சார். என்ன போல் எத்தனையோ பேர் டவுட்ஃபுல் பர்சன்ஸ் இருப்பாங்க, பட் அவங்களுக்கெல்லாம் இட்ஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது. ஏன்னா நான் இப்போ இன்னும் 2-3 பேர்த்துக்கு இப்போ நான் வந்துட்டு அதில் ஃபால்ட் இருந்ததுன்னா நான் எப்படி என்னுடைய ஹஸ்பண்டை ரெக்கமெண்ட் பண்ண முடியும்? என் வீட்டில் வந்துட்டு 5th ஸ்டாண்டர்ட் பாய் இருக்குது. அப்படி என்னுடைய மகனுக்கு வந்துட்டு நான் இப்போ அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். குழந்தைக்கு இப்போலேருந்தே அது பெஸ்ட்டாக வரட்டும், நான் அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் இப்போ எங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ அந்தளவு பெஸ்ட்டாக இருக்குங்க சார். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் வீடியோனே சொல்லலாம். எதனாலன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து சேலம்ல இருக்கிறோம். ஓகேங்களா, பாத்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்க ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டாக்டரோட வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு ஆன்லைன்ல பார்த்துட்டு அவங்க ஒய்ஃப்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அவங்க அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் ஜேர்னிலாம் எப்படி இருந்துச்சுன்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். ஆல்ரெடி உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்கேன், பட் இருந்தாலும் நீங்க ஒரு பிரீஃப் இன்ட்ரோ உங்களை பத்தி கொடுங்க. எஸ் சார், என்னுடைய பேர் ஏஞ்சல் ஹெலன் மேரி. நான் வந்துட்டு டீச்சராக இருக்கேன், சேலமில் இருக்கோம். இவர் என்னுடைய ஹஸ்பண்ட். இவரும் டீச்சராக இருக்கார், ஜான் கார்லின், கார்த்திக்னு கூப்பிடுவோம். இவரும் டீச்சராக இருக்கார். இவர் இங்கிலீஷ் மேஜர், நான் மேக்ஸ் மேஜர். ஹேர் ஃபாலும் பார்த்துட்டிங்கன்னா கண்டினியூஸாக இந்த சீப்பு தலையில் வச்சோன்னா அந்த சீப்பு தண்டு தெரியாது. வீடு ஃபுல்லாக ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்துட்டு தலை குளிச்சுட்டு வந்தோன்னா ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்துட்டு ஹேர் ஃபால் இருக்கும், ஃபுல்லாக முடிகளாகவே இருக்கும். அப்போ தான் சார் வந்துட்டு ரெஃபர் பண்ணார், நெட்டில் ரெஃபர் பண்ணிவிட்டு டாக்டர் ஹெர்பல் சாரை பற்றி எனக்கு சொன்னார். அப்புறம் இந்த பொறுப்பை அவர்கிட்டயே நான் கொடுத்துட்டேன். நீங்கள் அவங்க கான்டாக்ட் நம்பர்லேருந்து எல்லாமே நீங்களே எனக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுங்கன்னு. அப்புறம் சார் தான் எனக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு. சார்கிட்ட காண்டாக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பேசினோம், என்ன பண்ணுறீங்க, என்ன ஆச்சு. அந்த ஸ்கேல் ஃபோட்டோவை பார்த்துட்டு நூக் அண்ட் கார்னர் வாட்ச் பண்ணிவிட்டு இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போனாலும் ஓகேங்களா, இப்படி இருக்கா, சரி அப்படின்னு முடிச்சிருவாங்க. பட் இவர் டீட்டெயில்டு சொல்யூஷன் கொடுப்பாரு. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி டு கனெக்ட் வித் யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. நான் ஒரு நாள் கிளாஸ் முடிச்சுட்டு ஈவினிங் டைம் வந்து யூடியூப் பார்க்குற பழக்கம் உண்டு. சரி, அதில் பார்க்கும்போது ஹேர் ஃபால்க்கு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேங்க. நிறைய இருந்தது. அதில் டாக்டர் விமல்குமார் சார் அவருடைய ஹெர்பல் லைஃப் அந்த வீடியோ நான் பார்த்தேன். நிறைய பேர் பேசினாங்க. சரி, அதை அந்த வீடியோ ஃபுல்லாக நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. சரி, நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். எங்கள் மிஸ்ஸஸ்கிட்ட நான் அப்போ தான் சொன்னேன், ஒன்ஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், அப்புறம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சாருக்கு நான் தான் வாட்ஸ்அப் பேசினேன், மெசேஜில் தான் பேசினார். உடனுக்குடனே ரெஸ்பான்ஸு. அது வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணோம். நல்ல ரிசல்ட் எங்களுக்கு. அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் டேட் சொல்லுவார், ஒரு 45 டேஸ் அந்த மாதிரின்னு சொன்னார். நாங்களும் அது நம்பி அவர் சொன்ன அந்த டயட்டில் ஒரு சில இதெல்லாம் இதை எடுத்துக்கங்கன்னு சொன்னார், ஃபுட் ஐட்டம்ஸில். அதை நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணோம். அதே மாதிரி அது கரெக்டாக அந்த ஷாம்பு இதெல்லாமே நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் ஒரு சில இந்த யூடியூப்லலாம் நிறைய ஃபேக் வரும், நிறைய ஒரு ஏமாத்த விஷயம்லாம் இருக்குது. அதெல்லாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். இது அப்படி இருக்கமான ஒரு அவநம்பிக்கையில் தான் நாங்கள் பார்த்தது. ஆனால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தது சாருடையது. நல்ல ஒரு சேஞ்சஸ் எங்களுக்கு. நாங்கள் மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறோம். நாங்கள் இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கன்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் எங்களோட டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் சைடு எல்லாத்துக்கிட்டையும். அதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் காடுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ரெண்டாவது டாக்டர் விமல்குமார் சார் நாங்கள் சொல்லணும்.
எங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் சார் ரொம்ப உங்களது யூஸ் பண்ணி ஓகே சார். நல்லா இருக்குது சார், நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் சேலத்தில் இருக்கீங்க, நம்ம வந்து சென்னையில் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷன் இருக்கும்போது கொஞ்சம் பயம் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்திருக்கும். எந்த பாயிண்ட்டில் வந்து நீங்கள் வந்து ட்ரஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க ட்ரீட்மெண்ட்டு? சார் ஆக்சுவலாக இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி. எப்படி அப்படின்னா, சார் வந்துட்டு இப்போ சொன்ன மாதிரி அவர் சென்னையில் இருக்காரு, நாங்கள் சேலத்தில் இருக்கோம். அவர் யார், இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக அவர் நேரில் பார்க்குறது. அவரை வீடியோஸில் பார்த்துருக்கோம், பட் வந்துட்டு எங்கே இருக்காரு என்ன ஏதுன்றது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ், நான் எப்பயுமே டவுட்ஃபுல், நான் வந்துட்டு நம்ப மாட்டேன். எஸ்பெஷலி இந்த யூடியூப்ஸ் நான் நம்ப மாட்டேன். பட் எனக்கு ஒரு ட்ரஸ்ட்டை கொடுத்தது என்னுடைய ஹஸ்பண்ட். அவர் வந்துட்டு நல்லா அனலைஸ் பண்ணார். நிறையா பேஷண்ட்ஸ்னுடைய யார் யாருக்கெல்லாம் ஹேர் ஃபால் இருக்கோ அவங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எல்லாமே அவர் கேட்டார். 1 or 2 இன்கேஸ் ஃபேக்காக இருந்ததுன்னா மேபி ரிப்பிட்டேஷன் வரும். பட் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஏஜ் பீப்புள், டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் சொல்யூஷன்ஸ், டிஃப்ரெண்ட் ஹேர் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெரைட்டிஸ் சொல்கிறப்ப நம்ம ட்ரை பண்ணலான்ட்டு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான் நாங்கள் பண்ணோம். ஆக்சுவலாக இன்னைக்கு இருக்க மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. பட் நீங்கள் ஏன் வந்து சித்தா வந்து ப்ரிஃபர் பண்ணீங்க? நாங்கள் சித்தா ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா சார், சைடு எஃபெக்டே இருக்காது, ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு ஹெட்டேக்கு ஒரு டேப்லெட் போட்டோனாலும் இப்போ ஓகே, பட் வித்தின் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டு பார்த்துட்டிங்கன்னா அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் இப்போ நிறையா வருது. நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்ஸ் எதுவுமே நேச்சர் கிடையாது. ஸோ திஸ் இஸ் அ மேஜர் அண்ட் மெயின் ரீசன் நாங்கள் வந்துட்டு ஓகே சித்தாவில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. ட்ரெடிஷ்னலாகவே பார்த்தீங்க அப்படின்னா சித்தா எடுக்கும்போது லாங் டேர்ம் டைம் எடுக்கும் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். பட் ரிசல்ட்ஸ் ஒன்ஸ் கிடச்சிச்சுன்னா லைஃப் லாங் அது அப்படியே இருக்கும். அது ஆக்சுவலாக சித்தாவோட இது மெத்தட். அது எதனால உங்களோட இன்டர்வியூஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர் ஆஃப்டர்ஸ் வந்து இமேஜ் காட்ட மாட்டேங்கிறது நிறைய பேஷண்ட்ஸே வந்து வாட்ஸ்அப்லாம் கூட கேட்குறாங்க. ஸோ ஆஸ் ஏ பேஷண்ட்டாக ஓகேங்களா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்தது. ஸோ உங்களோட பேசிக் ஸ்டார்டிங் டைமில் எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்கிறத நம்ம பேஷண்ட்ஸ்க்கு காமிக்கலாமா? கண்டிப்பாக தாராளமாக காட்டலாம் சார். ஸோ உங்கள் மொபைலில் வந்து எடுத்து உங்கள் ஸ்டார்டிங் டைம் எப்படி இருந்துச்சு, உங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஸ்கேல்ப் ஃபோட்டோ அனுப்புங்க, அது வந்து கண்டிப்பாக. ஸோ நான் லைவாக இப்போ எப்படி இருக்குன்றது உங்கள் ஸ்கேல்ப் எப்படி இருக்குன்றது. ஷியோர் சார், ஷியோர் சார். நீங்கள் கேட்டிருந்தீங்க இல்லைங்களா ஃபோட்டோஸ் வந்துட்டு, நான் செப்டம்பர் 24 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணேங்க சார். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ. இந்த ஃபர்ஸ்ட் ஃபோட்டோல பாத்தீங்கன்னா என்னுடைய ஸ்கேல்ப் எவ்வளவு டிஸ்டன்ஸா இருக்குன்றது டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப்பே வந்து அது இருக்கு. எஸ் சார், எஸ் சார். இப்படியே பார்க்க மேக்னிஃபிகேஷன் மைக்ரோஸ்கோப்பே தவிர இப்படியே பார்த்தே சொல்லலாம், அந்த அளவுக்கு கேப் இருக்கு. எஸ் சார். ஆஃப்டர் ஃபினிஷ் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் கண்டினியூஸ் ட்ரீட்மெண்ட்ல எனக்கு இப்பனுடைய ஸ்கேல்ப் எனக்கு எந்த டெஸ்ட்டும் நாம எடுத்து பார்க்க தேவையில்லைங்க சார். ஸோ அந்த போல வந்துட்டு இப்போ பார்த்தாவே நல்லா தெரியுது இப்போ இருக்கிற இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இந்த இடத்துல ஒரு கேப் ஒரு பெரிய ரவுண்டா இருந்த மாதிரி இருந்துச்சு ஓல்டு ஃபோட்டோல. இல்ல அப்படியே ஃபோட்டோல பார்க்கும்போதே அந்த டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். இந்த இடத்துல நல்லா க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ் சார். ஸோ இது எல்லாமே உங்களால தான் சார், உங்களுடைய மெடிசன்ஸ், அதனால உங்களுடைய கைட்லைன்ஸ் எஸ்பெஷலி. தேங்க்யூ. ஸோ இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேல் ஃபோட்டோ வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி நாங்கள் லேபில் செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து சொல்லுவோம் இது மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவாகவே உங்கள் ஸ்கேல்ப் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கே நான் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஷூர் சார், ஷூர். ஸோ 3 ஹேர் இருந்தாவே ஸ்கேல்ப் ஹேர் நல்லா தான் இருக்குன்னு அர்த்தம். இது தின்னான ஹேர் தெரியுது அது கூட சைடில். நம்ம தின்னான அதெல்லாம் பேபி ஹேர்ஸ். அதெல்லாம் ஸ்டார்டிங் டைமில் நிறைய பேபி ஹேர்ஸ் இருக்கும். அப்புறம் மெச்சூர்ட் ஹேர் 3 வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படியே இதாகிடும், பேபி ஹேர்ஸ் ஸ்டாப் ஆகிடும். இது வந்து நியூ ஃபாலிகல்ஸ். ஸோ ஃபோர்ஹெட்டில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த இடத்துல மட்டும் ஆயில் மட்டும் எக்ஸ்ட்ராவாக எப்பவுமே வச்சுட்டே இருங்க. இது ஸ்கேல்ப் கிளியராக இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது. ஹேர் கலர் யூஸ் பண்ணுறீங்களா சார்? ஆமாம் சார். ஸ்கேல்ப் நல்லா தான் சார் இருக்குது, ஆனால் டென்சிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. என்ன ஏஜ் ஆகுது சார்? 44 சார். ஓகேவா தான் சார் இருக்குது. ஸ்கேல்ப் நல்லா தான் இருக்குது. நான் எப்பவுமே ஹேரை பார்க்கறதோட ஸ்கேல்ப் ஹெல்த்தியாக இருக்குன்றதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ உங்களோட ஸ்கேல்ப் கண்டிஷன் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் ஹேர்ஸ் ஃபாலிகல்ஸ்லாம் எப்படி இருக்குது அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் உங்களுக்கு கேட்கணும்னு நினச்சிருந்தேன். ஓகேங்களா, இந்த ஆன்லைன் கன்சல்டேஷன் ஹேருக்குலாம் எடுக்கிறீங்களே. ஸோ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நியர்பையில் சேலம் ஒரு டாக்டர் பார்க்கணும், கன்சல்டேஷன் சார்ஜஸ் அதெல்லாம் இருக்கும், மெடிசன்ஸ்லாம் இருக்கும். நம்ம டாக்டர் ஹெர்பில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது எந்த அளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்குது, ஒரு மிடில் கிளாஸால் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியுன்றவா, காஸ்டிங்லாம் ஓகேவா, அதெல்லாம் எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். இது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி முதற்கொண்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு டாக்டரை பார்க்குறப்ப அந்த டாக்டரை பார்க்குறதுக்கான கன்சல்ட் ஃபீஸ் வாங்குவாங்க. நாங்கள் ஒரு ஃபோட்டோ அமிச்சோம் அப்படின்னா அதுக்கு லேபில் டெஸ்ட் பண்ணுறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது அன்எக்ஸ்பெக்டட். நாம் பிளான் பண்ணி வச்சுருக்கிற ஷெட்யூல் ஒன்றா இருக்கும், பட் அவங்க சொல்கிற அமௌண்ட் ஒன்றா இருக்குது. இது எல்லாமே கன்சல்ட்டிங், செக்கிங், அந்த பொசிஷன் எந்த அளவு இருக்குன்றதை பார்க்குறதுக்கு மட்டும்தான்.
அதை தொடர்ந்து அவங்க கொடுக்குற மெடிசன்ஸ், ஷாம்பூஸ், ஆயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் டார்கெட் பண்ண நாம் குறித்து வச்ச அமௌண்ட்டை விட 10 மடங்கு 20 மடங்கு அதிகமாக இருக்கும். ஆனால் வந்துட்டு உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணதுக்கு நீங்கள் கன்சல்ட் ஃபீஸ் இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது. அதே போல் லேபில் நீங்கள் டெஸ்ட் பண்ணுறது அது என்ன எப்படின்றது கூட எங்களுக்கு அந்த அமௌண்ட்டை பற்றி எதுவுமே தெரியாது. ஒன்லி த மெடிசன்ஸ், நாங்கள் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ், அந்த டேப்லெட்ஸ், நீங்கள் எங்களுக்காக ப்ரிஃபர் பண்ணுற அந்த டேப்லெட்ஸ், இன்டேக்ஸு, தென் ஆயில், தென் ஷாம்பூ, இதுக்கான மணி மட்டும்தான் நீங்கள் எங்ககிட்ட சார்ஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சல்ட் ஃபீஸும் வர்றது கிடையாது, அஸ் வெல் அஸ் அந்த லேப் சார்ஜ் எதுவுமே வர்றது கிடையாது. நம்மளோட ட்ரீட்மெண்ட்டில் வந்து இந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு, இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா எந்த விஷயத்த நீங்கள் சொல்லுவீங்க? சார், இந்த ட்ரீட்மெண்ட்டில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இமீடியட் ரெஸ்பான்ஸ். நெக்ஸ்ட் எங்களுடைய அந்த ஸ்கேல் ஃபோட்டோவை அமிச்ச உடனே நாங்கள் ஃபீல் பண்ண அந்த ப்ராப்ளமை நீங்கள் வந்துட்டு எங்கள்கிட்ட நேரில் பார்த்தது கூட கிடையாது. அந்த இமேஜை வச்சுட்டு நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் எங்களுக்கு டிக்டேட் பண்ணுறீங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சார். அதை தொடர்ந்து 15 days ஒன்ஸ் அந்த ஃபாலோஅப் கண்டினியூஸாக இருக்குங்க. இந்த 50 days ஒன்ஸ் வந்துட்டு கரெக்டாக நீங்கள் வந்துட்டு நாங்கள் ஃபோட்டோ அனுப்புறதுக்கு இமீடியட் ரெஸ்பான்ஸ் கிடைக்கிது. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரேக்கும் இல்லாத ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அது ரினியூவல் ஆகிட்டே போயிட்டுருக்கு. பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பிடிக்காத விஷயமோ இல்லை கஷ்டமாக இருக்க ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட்டில் வந்து எந்த விஷயம் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? பிடிக்கலன்றதை விட கஷ்டமாக ஃபீல் பண்ண விஷயம் சார், நீங்கள் சொன்னது எல்லாமே நல்லதுக்காக தான். ஸோ அந்த டயட்டு லிஸ்ட்டில் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டஃப்பு கொடுத்தது என்னென்னா, அட்லீஸ்ட் 15 days ஒன்ஸாவது வந்துட்டு நாங்கள் அவுட் சைடில் சாப்பிடுவோம். ஃபுட்டு அவுட் சைட் ஃபுட்டு, இந்த சிக்கன், நூடுல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுவோம். பட் நம்ம டயட் லிஸ்ட்டில் வந்துட்டு அது இல்லை. ஸோ அது பார்க்குறப்ப டெம்ட் ஆகும், அட் த சேம் டைம் நம்ம ட்ரீட்மெண்ட்டை நினைக்கிறப்ப செல்ஃப் கண்ட்ரோல் ஆகிடுவோம். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்துட்டு கொஞ்சம் நம்மளை அஃபெக்ட் பண்ணும். சார், நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில். பர்டிகுலராக இந்த வீடியோஸ் பார்க்கும்போது தான் வந்து எனக்கு வந்து சரி நம்மளும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலான்னு ஒரு எண்ணம் வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த வீடியோனா எந்த வீடியோ நீங்கள் சொல்லுவீங்க? சார், நான் ஃபஸ்ட்டு பார்த்த வீடியோ உங்களுக்கு தான். ஓகே. அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு மேடம் வந்து இன்டர்வியூ ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ஓகே. அந்த ஃபீட்பேக்கில் நிறைய அவங்களுக்கு அவங்க ப்ராக்டிக்கலாக செஞ்சு கூட சிவி கூட காட்டினாங்க எல்லாமே. அதை பார்த்தோம் சார். அதை பார்த்தோன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. அந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் நம்மளும் ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்மளும் இது மாதிரி ஃபீட்பேக்ஸ் ஷேர் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்களா? எல்லாருக்கும் இருக்குல்ல, நமக்கும் அது க்யூர் ஆகிட்டோன்னே நம்மளும் ஃபீட்பேக் கொடுக்கணும், நம்மளால் 4 பேத்துக்கு இன்னும் அது தெரியணும், ஸ்ப்ரெட் ஆகணும்னு நம்ம நினைப்போம். ஓகே சார். நானும் அப்படி நினச்சது அந்த வீடியோ பார்க்கும்போது. நம்ம ஒய்ஃப் இந்த மாதிரி கிளியர் ஆகிடுச்சு, அந்த ஹேர் ஃபால் கிளியர் ஆகிட்டோன்னு இவங்களும் நம்ம ஒய்ஃபும் வீடியோ கொடுக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதை பார்க்கணும், ஸ்ப்ரெட் ஆகணும், எல்லாத்துக்கும் தெரியணும்னு தான் நானும் ஃபீல் பண்ணேன். ஓகே. அது நிஜமாகிடுச்சு இன்னைக்கு. இப்போ இந்த கொஸ்டின் மேம் கிட்ட கேட்கலாம். மேடம், ஸ்டார்டிங் டைமில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பிஃபோர் ஓகேங்களா, உங்களுக்கு வந்து எவ்வளோ ஹேர் ஃபால் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பிஃபோர் எனக்கு ஒரு 80% ஹேர் ஃபால் இருந்ததுங்க. 80% அப்படின்னா தலைமுடி வந்துட்டு 20% தான் தலையில் இருக்கும், ரெஸ்ட் ஆஃப் த முடி எல்லாமே கையிலையும் சீப்லேயும் ஃப்ளோர்லேயும் தான் இருக்கும். ஸோ எனக்கு பார்த்துட்டிங்கன்னா நான் ட்ரீட்மெண்ட்டில் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருந்தேன். ஸோ இதில் வந்துட்டு எனக்கு முடி கொட்டினது வந்துட்டு ஸ்டார்டிங்கில் 80% இருந்தது, இப்போ எனக்கு ஜஸ்ட் 20% தான் இருக்குது. அதுவும் நானாக பிடிச்சி இழுத்தாதான் உண்டே தவிர அது வர்றது கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு சார்னுடைய மெடிசன்ஸ் நல்ல ஒரு ஒர்க் அவுட் ஆகுது, நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்குது. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. ஸோ ஆஃப்டர் நம்ம ட்ரீட்மெண்ட் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியாமல் இந்த மிஸ்டேக்ஸை நான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா என்ன மிஸ்டேக் சொல்லுவீங்க? இந்த ஃபஸ்ட்டு மிஸ்டேக் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஷாம்பு வந்துட்டு நம்ம ப்ரைவேட்டில் ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி மாற்றி கம்பெனி 5 rupees ஷாம்பூவில் இருந்து 50, 100, 200 வரைக்கும் நம்ம வந்துட்டு அந்த காஸ்ட் வச்சு நம்ம டிசைட் பண்ணுவோம். பட் இங்கே காஸ்ட் வந்துட்டு ஒரு பொருளினுடைய கண்டென்ட் குவாலிட்டியை வந்துட்டு டிசைட் பண்ணுறது இல்லை. ஸோ பாய்சன் இஸ் அ பாய்சன், ஹனி அண்ட் மெடிசன் இஸ் அ மெடிசன். அந்த போல் இங்கே வந்துட்டு நாங்கள் ஃபீல் பண்ணது என்னென்னா சார், அந்த ஷாம்பு வைஸ் நாங்கள் போனோம், அதுலேருந்து எங்களுக்கு ட்ராபேக்ஸ் அதிகம் தான் வந்தது. சின்ன பிரச்சனை இருக்க பெருசாக தான் மாறிட்டு இருந்தது. ஸோ அந்த விஷயத்த நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே. ஆக்சுவலாக ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க ஓகேங்களா, சார் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாலும் எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் நான் ஒரு ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, நம்ம கரெக்டான ட்ரீட்மெண்ட்டில் போயிட்டு இருக்கோமா? கண்டிப்பாக சார், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரியான வழியில் தான் போயிட்டுருக்கோன்றது தெரியுது. என்னை போல் எத்தனையோ பேர் டவுட்ஃபுல் பர்சன்ஸ் இருப்பாங்க, பட் அவங்களுக்கெல்லாம் இட்ஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது. ஏன்னா நான் இப்போ இன்னும் 2-3 பேர்த்துக்கு இப்போ நான் வந்துட்டு அதில் ஃபால்ட் இருந்ததுன்னா நான் எப்படி என்னுடைய ஹஸ்பண்டை ரெக்கமெண்ட் பண்ண முடியும்? என் வீட்டில்
வீட்டில் வந்துட்டு 5th ஸ்டாண்டர்ட் பாய் இருக்கு. அப்படி என்னுடைய மகனுக்கு வந்துட்டு நான் இப்போ அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். குழந்தைக்கு இப்பிலேருந்தே அது பெஸ்ட்டாக வரட்டும்னு அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் இப்போ எங்களுக்கு வந்துருச்சு. ஸோ அந்த அளவு பெஸ்ட்டாக இருக்குங்க சார். ஆக்சுவலாக சார் உங்ககிட்ட ஃபஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு டவுட் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு எப்படி நம்ம ஃபோனில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்ச உடனே அவங்க வந்து லேபில் செக் பண்ணி நம்ம ஸ்கேல்ப்ல இந்த ப்ராப்ளம் இருக்குது இதெல்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படின்றது உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்பிக்கை இருந்துச்சு அவங்களுக்கு? கண்டிப்பாக நம்பிக்கை இல்லை சார். அதை ஃபஸ்ட்டு வந்துட்டு சார் நீங்கள் வந்துட்டு ஸ்கேல்ஃபினுடைய ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொன்னப்போ ஃபோட்டோ கேட்குறாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் நாங்கள் அனுப்பிச்சோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏனோதானம் தான் அனுப்பிச்சோம். அதுக்கப்புறம் இமீடியட்டாக நீங்கள் கிளியரான ஃபோட்டோ இப்படி எடுத்து அனுப்புங்க அப்படின்னு எங்களை கைட் பண்ணுங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுல கூட கைட் பண்ணிங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு அது போல் எடுத்து அனுப்பிச்சி வச்சோம். நாங்கள் அதை பார்த்துட்டு உடனே ஓகே மேடம் நாங்கள் வந்துட்டு லேபில் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றது சொல்கிறோம், உங்களுக்கு இமீடியட்டாக நாங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அப்போ தான் நாங்கள் நினச்சோம். ஸோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு உடனே ஃபோட்டோ பார்த்துட்டு இது எது ப்ராப்ளம் இருக்குங்க, இந்த மாதிரி சொல்யூஷன் இந்த டேப்லெட்ஸ் அப்படின்றத விட நீங்கள் வந்துட்டு லேப் வரைக்கும் கொண்டு போயிட்டு அதுலேருந்து ஒரு கிளியர் அண்ட் டீட்டெயில்டு ஒரு சொல்யூஷன்ஸ் நீங்கள் எடுத்த அந்த வே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப திருப்தியாகவும் இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 6 months வந்து நம்ம டாக்டரோட நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஹேருக்குன்றது நிறைய விஷயம் நீங்களே லேர்ன் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி இருக்க சிச்சுவேஷனுக்கு நிறைய லேர்ன் பண்ணியிருப்பீங்க. நாங்கள் நிறைய சொல்லி கொடுத்துருப்போம். நம்ம ஆடியன்ஸுக்கு ஓகேங்களா ஒரு ஹேருக்குன்னா நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு சார்கிட்ட வந்துட்டு ஒரு ட்ரஸ்ட்டோடவே வாங்க. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஆனால் அதுக்கு ஒரு கொஞ்சம் பேஷண்ட் வேணும். அதாவது பொறுமையாக நம்ம எடுத்த உடனே கிடைக்கும் அப்படின்ற சொல்யூஷன் என்றைக்குமே டேஞ்சரஸ். ஸோ நமக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகணும், கிளியராக நீட்டாக நமக்கு சால்வ் ஆகணும். அது மூலிமா இன்னொரு ப்ராப்ளம் நமக்கு ஸ்டார்ட் ஆகிடக்கூடாது. அதுக்கு தாராளமாக நம்ம சார்கிட்ட வந்துட்டு நம்ம கன்சல்ட் பண்ணோன்னா அதுலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். என்னை போல் நீங்களும் இதே போல் வந்து இன்டர்வியூ கொடுப்பீங்க. அதை நான் கண்டிப்பாக ட்ரஸ்ட் பண்ணுறேன் சார். உங்களோட வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். இந்த வீடியோ இதோட முடியல வெயிட் பண்ணுங்க ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பேஷண்ட்ஸ் வந்து உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 monthsக்கான மெடிசன்ஸ் வந்து நெக்ஸ்ட் யூஸ் பண்ண போகிற 3 monthsக்கான மெடிசன்ஸ் வந்து நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட்டரியாக கொடுப்போம். ஸோ மேடம்க்கு அந்த மாதிரி 3 monthsக்கான மெடிசன்ஸ் வந்து கொடுப்போம். வாங்க. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 monthsக்கான இந்த மெடிசன்ஸ் இதில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸில் கைட் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. க்ரோத் ஆகிடுச்சு எனக்கு, இதுக்கப்புறம் எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. டேக் கேர். தேங்க்யூ சார். தேங்க்யூ.